Dear 10th standard CBSE students, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி. ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரலாக டஃப்பாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். ஸோ சாப்டர் 8ல் லாஸ்ட் எக்ஸசைஸில் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் வரும். அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இருக்கிற PYQs தான் ஸ்பெசிஃபிக்காக பார்த்துக்கிட்டு இருக்கோம். கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ப்ரூவ் தட் cos square theta by 1 minus tan theta plus sin cube theta divided by sin theta minus cos theta which is equal to 1 plus sin theta cos theta. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் LHS எடுத்துக்கலாம். LHSல என்னங்க இருக்கு? cos square theta by 1 minus tan theta plus sin cube theta divided by sin theta minus cos theta. ஸோ ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. யூஸ்வலாக நான் சொல்றது என்னன்னா ப்ளஸ் சைன் இருந்தாலே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க அப்படின்றது நான் யூஸ்வலாக சஜஸ்ட் பண்ணுவேன். பட் அப்சர்வ் பண்ணுங்க, உங்களோட ஈக்குவல் டுக்கு அப்புறமாவும் சைன் காஸ் டேர்ம்ஸில் தான் இருக்கு, டேன் டேர்ம்ஸில் இல்லை. ஸோ பெட்டர் நான் இந்த டேனையும் நான் சைன் காஸ்ட்னு சிம்பிளிஃபை பண்ணுறது இட் வில் பி பெட்டர். ஸோ டேன் தீட்டாவை எப்படி எழுதலாம்? குட், வெரி குட். சைன் தீட்டா பை காஸ் தீட்டா plus sin cube theta divided by sin theta minus cos theta. So just cross multiply பண்ணினா என்ன ஆகும்? Divided by cos theta minus sin theta divided by cos theta. Hope இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். cross multiply பண்ணி எழுதியிருக்கோம். இந்த ஸ்டெப்பில் இதுதான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி பண்ணின பிறகு plus sin cube theta divided by sin theta cos theta. இந்நேரம் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதை அப்படியே மேலே போகும்போது cos cube theta ஆயிடும். ஸோ cos cube theta divided by cos theta minus sin theta plus sin cube theta divided by, ஸோ இங்கே எனக்கு cos theta minus sin thetaன்னு இருக்குது, இந்த sin theta minus cos thetaன்னு இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம்? மைனஸ் சைனை காமனாக எடுக்கலாம். ஸோ மைனஸ் சைனை காமனாக எடுத்தால் என்ன ஆகும்? cos theta minus sin thetaன்னு மாறிடும். நேரம் நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க, கரெக்டாக. ஸோ cos cube theta இந்த மைனஸ் சைன் தாங்க இங்கே போக போகுது. ஸோ போச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ போச்சுன்னா it will be minus. So minus sin cube theta divided by cos theta minus sin theta. Very good. So a cube minus b cube அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். திஸ் ஐடென்டிட்டியை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். a cube minus b cube equal to a minus b a square plus b square plus ab. இதுதான் ஐடென்டிட்டி. ஸோ இங்கே மைனஸ் இருக்கும்போது இங்கே மைனஸ் வரும், இங்கே ப்ளஸ் வரும். அதே ப்ளஸ் இருக்கும்போது வைஸ் வர்ஸா. ஸோ ஜஸ்ட் இதை நோட் பண்ணியாச்சு. A வேல்யூ என்ன? A is cos theta and your B is sin theta. ஸோ ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணினா என்ன ஆகும்? cos theta minus sin theta. Yes, good. cos square theta plus sin square theta plus cos theta sin theta. ஓகே, இதுதான் நம்ம நியூமரேட்டருக்கு பதிலாக சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இதை நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணினா என்ன ஆகும் பாருங்கள். இட் இஸ் ஈக்குவல் டு காஸ் கியூப் மைனஸ் சைன் கியூப்க்கு பதிலாக காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா. டிவைடட் பைல என்ன இருக்குது? எஸ், காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. Just cos theta minus sin theta, cos theta minus sin theta cancel ஆயிடும். And we know that sin square theta plus cos square theta is 1. அப்போ என்ன ஆன்சர் வரும்? 1 plus cos theta sin theta. ஸோ நமக்கு RHSல என்ன கொடுத்துருக்காங்க? 1 plus sin theta cos theta. மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால எப்படி வேணாலும் எழுதலாம். Hence proved. That's all. Bye bye. Take care. We'll see you in the next video.